இல்லைங்க உண்மைதான். ஏறும்போது பாருங்களேன் ஈஸியாக ஏறிடலாம். என்ன நீங்கள் ஒரு 10 இடத்துல உட்காந்து ஏறுவீங்க அவ்வளோதான். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கல் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இப்படியே வந்து இந்த பக்கமாக போகணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம். ஏன்னா கம்பெனி கார் இல்லை, ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கேயே பாறையெல்லாம் வழுக்குதுங்க. இன்னும் உள்ளேலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக பீதியாகவும் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு எல்லாத்தையும் உண்மையை தான் சொல்லிடுவோம். யோசிக்கிறீங்களா இந்த வழியாக தான் இறங்கணும் ஏறணும்? ஆமாம், இப்படி தான் ஏறி வந்துருக்குறான், இறங்கி வந்துருக்குறான். இறங்கியிருக்கேன் ஏறுறேன். தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த நாள் வெறித்தனமான நாளாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கவியம் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நிறையா ட்ரைபல் வில்லேஜஸும் பார்த்துருப்போம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான கவியம் வாட்டர் ஃபால்ஸை தான் பார்க்க போகிறோம். பட் இது ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா. இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து சேஃபர் கிடையாது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, பட் இது ரெஸ்ட்ரிக்டான ஏரியா அப்படின்ற மாதிரி தெளிவாக தான் சொன்னாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அங்கே போயிட்டு இறந்து போயிடுறாங்களாமா. அது அங்கே இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துது, வந்துட்டு போகிறவங்களுடைய ஃபேமிலியும் கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி அந்த கிராம மக்கள் சொன்னாங்க. சரி, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அவேர்னஸ் வீடியோ எடுத்திருப்போம். அந்த இடத்துல நம்ம போய் குளிச்சிருப்போம். குளிக்கும்போது கூட அதில் ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். என்னென்னா எப்படியெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும், எப்படியெல்லாம் வந்து உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து வீடியோஸில் சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல் வில்லேஜஸை பற்றின A to Z அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை போய் விசிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும். இந்த கவியம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற இதை வந்து கூகுளில் பண்ணிங்கனாலும் வரும். ஆனால் அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா போர்டும் போட்டிருப்பாங்க, எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி, இதுக்குள்ளே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டடான பகுதி அப்படின்ற மாதிரியும் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு கூகுளில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடாதீங்க. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் யாருமே அந்த லாஸை வந்து ஈடு பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த இடத்துல இருக்கிற வில்லேஜில் இருக்க எல்லா வீடுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தற்சார்பு அப்படின்ற ஒரு இதை அடிப்படையாக வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு வாங்க, அவங்களோட போய் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுங்கள். பட் யாரும் இதில் நாங்கள் காட்டுற மாதிரி கவியம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ எப்படி இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே டென்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வழி ஒன்று கீழே போகும். இந்த வழியில் போய் நம்ம வந்து ஃபால்ஸ் போகலாம். நேற்று ஒரு சின்னதாக ஒரு கிளிப் காட்டியிருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து ஃபால்ஸ் நடந்து போய் அங்கே போய் குளிச்சுட்டு வர்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விலாகில் பார்க்க போகிறீங்க. நம்ம அப்படியே போகலாம். ஆனால் நேற்று சொன்ன மாதிரி நேற்று விலாக் நீங்கள் பார்க்கல, நேற்று விலாக் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. குச்சிங்க அதான் தடுக்கி விட்டுருச்சு. அந்த செருப்பு வந்து இழுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பார்த்து தாங்க போயிருக்கணும். ஏன்னா விலங்குகள் இந்த இடத்துல வந்து பைசன் இருக்கும், அதாவது காட்டு மாடு அப்படின்றது. அதனால் கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போயிருக்கணும். காற்று சவுண்டா இல்லை ஃபால்ஸ் சவுண்டா? காற்று தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லை இதில். இதுக்குள்ளே தான் நடந்து போகணும். ஆமாம்,
ஏன் ஃபால்ஸ் சவுண்டு தாங்க. ஃபால்ஸில் நிறையா தண்ணி வரும் போலீங்க. வாங்க வாங்க, இனி இந்த இடத்துல வந்து பாருங்கள். நேற்று இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போனேன். ஈஸியாக தான் இருக்கும். வழி கிடையாது, வழி இருக்குங்க. ஆனால் எல்லாம் மழைக்கும் அதுக்கும் இதுக்கும் அப்படியே மண் அரிச்சிட்டு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போவே அந்த ஃபால்ஸோடைய சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். வா, யாராவது நம்மளுடைய டென்ட்டு ஸ்டே அண்ட் குக்கிங் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணியிருப்போம். ஆமாம், அது பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சொல்லுங்கள். அடுத்தடுத்ததும் பார்த்தீங்களா இது அப்படியே கீழே இறங்கி போகுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். இந்த இலைகள்லாம் மக்கி போய் கிடக்குங்களா, அதுவும் வேறு. ஸ்பைடர் வைப்புங்க. வாங்க, லைட்டாக இறங்குற மாதிரி அந்த மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இறங்குங்க. ஒரு ஷூ தான் போட்டிருக்கீங்க, ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி பார்த்து இறங்குங்க. நேற்று ஒரு 2 தடவை இறங்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆச்சுங்க. அதனாலே என்ன அப்படின்னா, இந்த முட்டி லைட்டாக வலிக்குது, கீழே எந்த இடமும் வலிக்குதுங்க. எனக்கு அப்படி வலிச்சதே இல்லை. எத்தனையோ வெள்ளிங்கிரி ஏறி இருக்கும், எத்தனையோ மலை ஏறி இறங்கியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஆனதில்லை. ஏன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகும்போது நம்ம காலை பேலன்ஸ் பண்ணுமா, அப்போ வந்து அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். இது ஃபுல்லாக இப்படி இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம இதிலேருந்து இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்தோம். அவர் வராரா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோயவுடோஸ் வராரு பாருங்க. அங்கேருந்து அப்படியே இப்படி கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்து மறுபடியும் நம்ம இதில் இறங்கி போகணுங்க. அந்த புதருக்குள்ளே அப்படியே பூந்து போய் அந்த பக்கமாக தான் ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க. புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. ரொம்ப டீப்லாம் இல்லை, பார்த்து வாங்க. செத்தை இருக்குது, ஐ மீன் இந்த இதெல்லாம் இருக்குது, வலி கூட்டம். கொஞ்சம் இது புல்லெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் கால் வச்சுக்கோங்க, அது வேர்கிட்ட. நான் வேறு செருப்பு வேறு போட்டிருக்கேன். ஏறுறது ஈஸிங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இறங்குறது தான் கஷ்டம். கொஞ்சம் அப்படி பார்த்து ஏன்னா இவ்வளோ பகுமானமாக இறங்குறேன்னா, நேற்று 2 தடவை இழுத்து விட்டுருச்சு. இல்லைங்க, நம்ம வர வழியில் அதுலேயே கால் லைட்டாக சுளிக்கிருக்கு. இதெல்லாம் ஒரு ரிஸ்க் இல்லையா? இதா, இது ரிஸ்க்கெல்லாம் இல்லை உங்களுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஃபால்ஸ் ஃபாலோ பண்ணி வரவங்க வந்து குட்டீஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்தே வாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதாக இருந்ததுன்னா வேணாம் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த ஏரியா இப்போ எப்படின்னா இந்த ஏரியா இப்போ எப்படின்னா மழை டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். அப்பா, எவ்வளோ பெரிய ஸ்பைடருங்க அங்கே. ஸ்பைடர் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இல்லைங்க, எல்லாத்துக்கும் சென்டராக அது வந்து கூடு கட்டியிருக்கு. எங்கேங்க இதில் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஜூம் பண்ணால் தெரியுமா? வாவ், சூப்பராக தெரியுதுங்க. ஜூம் ஏங்க வேறு மாதிரி அப்படியே போகலாம். நிறையா ஸ்பைடர் வெப் தாங்க இருக்குது. சிலந்தி வலை.
எங்கள் கவியம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் தாங்க. ஆனால் என்ன இது மெயின்டைன் பண்ணாமல் அப்படி இப்படின்னு போட்டிருக்கிறதுனால இப்படி கிடக்கு. இன்னும் கீழே இறங்குது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த ஒருத்தர் இறந்து போனாருன்னு சொன்னாங்கல்ல, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவுமே டூரிஸ்ட் ஸ்பாட் தான். வாங்க, இந்த இது இருக்குல்லங்க, என்ன நான் பார்க்குறேருங்க. என்ன சவுண்டுக்கு இறங்கலாம், இறங்கலாம் வாங்க. இங்கே ஒரு கால், இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஈஸி. பாருங்கள், இந்த இந்த மாதிரி இருக்குது. இதில் தான் இறங்கி வரணும், ஏறணும். அதனால் குட்டீஸ் இருந்தால் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். பட் சேஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% சேஃப் இல்லை, 50% பார்த்து வந்துக்கலாம். அப்படி தான் இருக்குது ஏரியா. ஸ்ட்ரைட்டாக போய் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்குது. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. ஏங்க என்னாச்சு? இருக்கு. இதை பிடிச்சிக்கோங்க. இதை நம்பி நம்ம வந்து குச்சி தானே பிடிச்சோம்னா எல்லாம் முள் இருக்குது. பிடிச்சோன்னா அப்படியே நறுக்குன்னு ஏறிடும். ஸோ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன் சவுண்டு அதிகமாக கேட்குது, வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கல் இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்குங்க ஓரளவுக்கு. இங்கே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் வரல, வந்துடுவார். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம். ரொம்ப டென்ஸ்டாக இருக்குங்க. ஸோ இப்படியே வந்து இந்த பக்கமாக போகணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம். கல்லெல்லாம் இருக்கிறதுனால பெனிஃபிட்டும் இருக்குது, கொஞ்சம் அபாயமும் இருக்குது. ஏன்னா கால் லைட்டாக தடுக்கிச்சுனாலும் உருண்டுருவோம் கீழே. அதனால் அதையும் பார்த்துக்கணும். சூப்பருங்க ஏரியா. வா வேறுங்க, அப்படியே நம்மளை சுற்றியும் மரங்கள் தான் இருக்குது. பூச்சி நிறைய இருக்குங்க. என் காட்டுக்குள்ளே பூச்சி இருக்காதாங்க? இந்த இடத்துல கொஞ்சம் பூச்சி அதிகமாக இருக்கும். என்ன பூச்சி சொல்கிறீங்க? வண்டு மாதிரியா? என்னென்னமோ அதில் வழி போகிற மாதிரியே தெரியலைங்க. இதில் தான் ஈஸியாக இருக்கும். வாங்க இதுலேயே போகலாம். மக்கள் பயன்படுத்தின இடம் இதுதான். வேணால் போயிட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கழுவிட்டு போகலாங்க. ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதான் ஃபால்ஸ் கண்ணுக்கே தெரியுது பாருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே போனேன். அப்படி ஃபால்ஸ் நல்லா கண்ணுக்கு தெரியுதுங்க. பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு பெரிய மரம் வருங்க, மரங்க. இந்த ஒரு பெரிய மரங்களா, அந்த மரம் எங்கே இருந்துன்னா அப்படியே வருதுங்க. இங்கே நம்ம போகிற வழியை அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு பெரிய அனகோண்டா இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. எப்பா, ஜங்கிள் இஸ் ஆல்வேஸ் அ ஜங்கிள், அல்டிமேட்டு. அடிச்சுக்கவே முடியாது நம்மளால். ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அம்மா
ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் தனக்குள்ள அப்படியே பொதிஞ்சு வச்சுருக்கிறது தான் ஜன்னல். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து ரோம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப வைல்டு அனிமல்லாம் இங்கே இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காட்டு மாடுகள் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து அட்டாக் பண்ணாதுங்கிறீங்களா? இல்லை காட்டு மாடு அட்டாக் பண்ணும். ஆனால் இப்போ சிங்கம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பதுங்கிருந்து நம்மளை அட்டாக் பண்ணும். இது எங்கேயாவது பார்த்தோம்னா தானே, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போய்க்கலாம். சிங்கம் புலி மாதிரிலாம் இல்லை. தெரியும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். வாங்க, அதான் இந்த இடத்துக்கு போனால் ஃபால்ஸ் வந்துருச்சு. இங்கே வருங்க. இல்லை இதில் மட்டும் இறங்கிட்டோம்னா அவ்வளோதான். ஃபால்ஸ் தான் இங்கேயே தெரியுது பாருங்கள். ஃபால்ஸு அந்த இடத்துலையும் தண்ணி போகுது. சூப்பராக இருக்கும். வாங்க போவோம். தெரியல இல்லையா இப்படி இருக்கு? என்னதுங்க இந்த வழியா? ஏங்க இதில் இறங்கிட்டோம்னா பாறை தாங்க, எல்லாமே கல் தான். கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் பண்ணி இறங்கிடுங்க. மேலே ஏறுவீங்க? ஏறுறது இந்த மாதிரி இடத்துல ஏறுறது ஈஸிங்க, இறங்குறது தான் எப்பவுமே கஷ்டமாக இருக்கும். இல்லைங்க உண்மைதான். ஏறும்போது பாருங்களேன் ஈஸியாக ஏறிடலாம். என்ன நீங்கள் ஒரு 10 இடத்துல உட்காந்து ஏறுவீங்க அவ்வளோதான். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கல் தாங்க போட்டிருக்காங்க. ஆனால் நான் தான் கொஞ்சம் பார்த்து இறங்கணும். நான் செருப்பு தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குல்ல. அவ்வளோதாங்க, ஒரு 5 மீட்ரு தாங்க இருக்கும். இதில் இறங்கி இப்படி கீழே போயிட்டோம்னா ஃபால்ஸ் வந்துடும். நீங்கள் செமையாக இருக்குங்க. ஆனால் என்னங்க கேவ் எங்கே இருக்கு? இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. இதே ஏங்க சொல்கிறீங்க? இது கேவ் இல்லைங்க, பாறை இடுக்குகள்னு சொல்லுவாங்க. அதுதாங்க கேவ். டவுனில் போய் அவ்வளோதாங்க. அங்கே பாருங்க. இல்லை வெயிட் பண்ணுறீங்களா? நான் பார்த்துட்டு வரட்டுமா? வெயிட் பண்ணுறீங்க, பார்த்துட்டு வரட்டுமா? அவ்வளோதான் பாருங்கள், ஃபால்ஸ் வந்துடுச்சு. செம. அதுக்கப்புறம் தான் இது இறங்கினா முடிஞ்சு போச்சு ஃபால்ஸு. அவ்வளோதான், தண்ணியே வந்துடுச்சு பாருங்க. ப்ரைவேட்டுங்க, ப்ரைவேட்டாக இருக்குல்ல ரொம்ப. ஆமாங்க, நம்ம எங்கேயாவது முன்னாடி இது குளிச்சுட்டு போயிடலாங்க. ஆனால் இங்கே பார்த்து இறங்குங்க, உங்களுக்கு ஸ்டெப்பு கொஞ்சம் வேகமாக டக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது பேலன்ஸ் பண்ணி இறங்கிடுவீங்களா பார்த்து. நான் கூட வச்சுருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே காட்டியிருப்பேன், ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். சரி, இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் மாதிரியே தான் இருக்குது.
மேக்ஸிமம் எந்த ஒரு கூட்டம் வர மாட்டாங்க. இவ்வளோவும் தேடி கண்டுபிடிச்சி இறங்கி வந்து குளிச்சுட்டு போவாங்களான்னு தெரியாது. பட் மேலேயும் ஃபால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம ரொம்ப கீழே இறங்கி வந்திருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் இது மட்டும்தான் தெரியுது. ஸோ மேலே நம்ம வந்து அங்கே ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல கேட்டு அப்படியே இறங்கியிருந்தோம்னா வேறு ஒரு ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலேயும் கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம ஆனால் தண்ணி மழையெல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக போக மாட்டேங்குங்க இது வரைக்கும். அப்போல்லாம் வந்தோம்னா கதை கந்தல். சரி வேறு மாதிரி இல்லை, எப்படி இறங்குறீங்களா? எதில் வேணாலும் இறங்கலாங்க. அதுலையா? அதில் இறங்குங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இது இங்கே இறங்க. நான் இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த பக்கம்? இப்படியே இறங்கி வாங்க. இந்த கல்லுக்கிட்ட வந்து இறங்கலாம், இங்கேயே இறங்கலாம், கொஞ்சம் இறங்கி வரலாம். பாருங்க இந்த பக்கம் வாங்க. இதில் உங்களால் வர முடியுமா? சரி இதுலேயே வாங்க. வர முடியாதா? வர முடியாதுன்னா இதில் வாங்க. அவ்வளோதான், இப்படியே வந்துடுங்க. அந்த பக்கமாக வா. இதுதான் கபியம் வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், இந்த ட்ரைலே தண்ணி வருது. எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்கள். மழை வந்துச்சுன்னா போட்டு கொளுத்திரும் போலங்க. வருங்க அதில் போய் மேலே ஏறினோம்னா மாட்டிக்கும். அங்கேருந்து எங்கேயாவது வந்தோம்னா அந்த இடத்துல இருக்கிறது பார்க்கலாம். அந்த இடத்துல இருக்கிறதும் இதே மாதிரி வாட்டர் ஃபால் தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபால்ஸ் அங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அதே இடத்துல அங்கேருந்து அப்படியே வரணும். நம்ம கடைசியாக வந்து வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு வழி தேடிட்டு இருந்திருப்போம். ஸோ நீங்கள் போன பிளாகில் பார்த்துருப்பீங்க. அந்த வழியிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது அப்படியே ஃப்ளோ ஆகிற எல்லா ஃபால்ஸையும் பார்த்துட்டு அண்ட் ஃபைனலி இங்கே வந்துருக்கலாம். இதுக்கு கீழேயும் ஃபால்ஸ் இறங்குதுங்க. வாவ் அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. சூப்பராக இருக்குங்க. என்னங்க ஏங்க இது ஃபுல்லாகவே வாட்டர் ஃபால் தாங்க. அவங்க சொன்னால் நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து வழி கேட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. அப்படியே சாமி. நம்ம கிட்டத்தட்ட இந்த மலைகளுக்கு மேலே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அதுலேருந்து அப்படியே இறங்கி இந்த வழியில் வந்து இங்கே வந்துட்டோம். அந்த வழியில் இறங்கினோம்னாலும் அந்த இடத்துலையும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வா உங்க பார்த்தீங்களா, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதுக்கு மேலேயும் ஒரு இது இருக்குது, அண்ட் அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த போனால் அங்கேருந்து தண்ணி வர ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குதுங்க. ஆனால் அதிகமாக மழை வரும்போது இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான் மழை வந்துச்சுன்னா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப டீலாங்க. இங்கே வரும் எப்படி தண்ணி போகுது பாருங்க. ஆனால் இப்படி ஒரு இடத்துல நான் நின்னதில்லை. ஆனால் இத்தனை ஃபால்ஸ் இத்தனை குளங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கும்போது பயம் இல்லாமல் நிற்கிறேன், அவ்வளோதான். சூப்பரில். ஆனால் இதை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம், பார்க்க தாங்க இப்படி இருக்கும், ஆழம் வந்து ஒரு தென்னை மரம் அளவுக்கு ஆழம் இருக்கும் அப்படின்னாங்க. நிறையா பாறைகள், நீங்கள் பாறைகள்னால் அது இந்த மாதிரி அங்கங்கே இப்படி பாறைகள் குழிகள் பாறைகள் அப்படி இருக்கும். அதனால் வந்து நம்ம அதுக்குள்ளே இறங்கி குளிக்கிறதெல்லாம் ஓகே தான். இந்த டைவ் அடிக்கிறது குதிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இறங்கி பொறுமையாக குளிச்சுட்டு அப்படியே வேணால் போகலாம் அப்படின்னாங்க. நம்மளுக்கு இது போதுங்க. நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ரொம்பலாம் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன் நான். அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் அதை விட பயங்கர ஆழமாக இருக்கும் போலங்க. கோலம் கட்டி நிற்குதுங்க. வா செம்மையாக இருக்குல்ல.
சூப்பருங்க. இந்த ஏரியாவே எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. இங்கே பாருங்க. வா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே பக்கத்தில் வேணால் போய் பார்த்துட்டு வரலாங்க. ஃபால்ஸுன்னு ஒரு வெளியே வந்துட்டோம். இந்த ஏரியா எல்லாமே தான் கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் பாறை தெரியும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது கலரே மாறி இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆழமான பகுதிகள் தான். இதை பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குதுங்க. ஒரு மாதிரி மீன் கவுச்சியும் அடிக்குது. இவ்வளோ பக்கத்தில் பாருங்கள் ஃபால்ஸ். சூப்பர்ல. ஸோ அங்கே பாருங்கள், இப்போ தான் பனியே இறங்குதுங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹீட்டாகவே இருந்தது, ஐ மீன் ஹாட்டாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் அதை விட நல்லாவே பரவாயில்ல தான். எப்படி இருக்கு பாருங்க. ஆ ஆ இது பேர் என்னங்க, காக்கா குளியலா? இல்லை, சீலன் குளியல் அப்படின்ட்டு. எடுத்துகிட்டு தான் இருக்கு. அழகாக இருக்குதுங்க இந்த ஃபால்ஸு. ஆனால் அழகாக இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும். அதனால் வந்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக குளிச்சுட்டு அப்புறமா போங்க. ஆ, எனக்கு சுற்றி பார்த்தா இங்கே இருக்கிறது அதோட பெரிய குளம் மாதிரி இருக்குங்க. ஒரே தெரியும் எப்படி இறங்கி போகுது பாருங்கள். செம இல்லை? ஆ, பெரிய பெரிய பாறைகளும் இதுவும். வா சாமி, செம்மையாக இருக்குது இந்த ஏரியா. சரி, ஓகேங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். சரிங்க, அப்படியே நம்ம இங்கே எங்கேயாவது முங்கல் போட்டு கிளம்பிடலாங்க. இந்த பக்கம் திருப்பி ஏன்னா அதை தாண்டி உள்ளே போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா கம்பெனி கார் இல்லை, ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. ம், மரமெல்லாம் சுற்று கிடக்குது முருகேசா. மரமெல்லாம் சுற்று. ஆ, ஆமாம், அது போய் மாற்றிக்கலாம். ஆ, எடுத்துடுவேன். ஆனால் நான் இப்போல்லாம் போட மாட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு. கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபு, நீங்களே விட்டு எடுக்க மாட்டீங்க. இங்கே கிட்டத்தட்ட இவ்வளோ ஆழம் வருதுங்க. நீ உள்ளே போனால் பயங்கர ஆழமாக இருக்கும். அப்படியே உட்காந்து குளிச்சுட்டு நல்லா செம்மையாக சில்லுன்னு இருக்குது. ஏன்னா இங்கேயே பாறையெல்லாம் வழுக்குதுங்க. இன்னும் உள்ளேலாம் போனோம்னா பெரிய பாறைக்கெல்லாம் கண்டிப்பாக மாட்டிடும். லோக்கல் இருந்தாங்கன்னா நமக்கு தெரியும். நம்மளா போய் எந்த ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆழமான இடத்த செட் பண்ணி அவர் வந்து இறங்கிட்டாரு. இல்லை
நல்லா தான் இருக்குது, ஆனால் லைட்டாக பீதியாகவும் இருக்குது. என்னங்க வீடியோ எடுத்து ஆழ்கடல்ல பயங்கரமான ஒரு ஆழத்தில் ஸ்விம் பண்ண மாதிரி கேமரா ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? அப்படிலாம் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு எல்லாத்தையும் உண்மையை தான் சொல்லிடுவோம். ஒரு பாறை குழியில் தான் உட்காந்துருக்கு. நான் ஒரு பாறை குழி, அந்த குழியில் தான் உட்காந்துருக்கோம். ஆனால் நல்லா இருக்குதுங்க. சரிங்க, நான் கொஞ்சம் தூரம் சரி கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து விளாக் எடுக்கிறேன். உள்ளே போக மாட்டேன், ஏன்னா எனக்கு நார்மலாகவே பார்த்திங்கன்னா தண்ணினா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி இதில் போய் ரிஸ்க் எடுக்க ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பீதியாக இருக்கும். ஏன் பீதியாக இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்த்துனது அப்படி. பசங்களோடையெல்லாம் குளிக்கிறதுக்கு கிணத்துக்கு இதுக்கெலாம் போவாங்க. அவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, உள்ளே வந்துட்டு பூதம் இருக்கும், டைனோசரஸ் இருக்கும். முக்கியமாக இந்த நம்ம ஹாலிவுட் மூவிலெலாம் அனகொண்டா இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளேருந்து தான் வந்து பிடிச்சிட்டு போகும். அதனாலேயே எல்லா ஸ்விம்மிங்கும் தெரியுங்க, எல்லா ஸ்விம்மிங்கும் தெரியும். ஆழமாக போய் மண்ணு கூட எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஆனால் ரெகுலராக குளிக்கிற கிணறாக இருந்தால் தான் கொஞ்சம் நம்பிக்கையாக இறங்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடத்துல வந்து சில அவங்கள வந்து சொல்லலாம் முட்டாள்கள் அப்படின்னே சொல்லலாம். சிலர் வந்து தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நான் பெரிய வீர தீர செயல்கள் செய்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் குதிச்சிருவாங்க. என்ன காரணம் நான் மெயினாக சொல்லிட்டேங்களா, தண்ணி அடிக்கிறது, அதுதான் வந்து அங்கேருந்து குதிக்கிறது இங்கிருந்து குதிக்கிறது, அதில் தான் நிறைய பேர் மாட்டிடுறாங்க. அதை தான் தண்ணி பாட்டில் சரக்கு பாட்டிலாம் நிறைய அதுதான் நான் அதை தான் சொல்லியிருக்கேன், அவங்கள தான் முட்டாள்கள் அப்படின்றேன். ஆனால் நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லை இல்லைங்க. நல்லா சாப்பிட்ணும், இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். சாப்பிட்றதோட சரி, குடிக்கிறது வெறும் தண்ணி மட்டும்தான். அப்படியே போயிடுவோம். சரிங்க, ஓகே. அதனால தான் நானும் சொல்ல வந்தேன். ஸோ தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொண்டு போய் வீட்டில் காட்டுங்க. அது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து அதிகப்படுத்தும். இப்போ ஏதாவது ஒன்று நான் வந்து ஏன் முட்டாள்தனமாக யோசிக்க மாட்டேன் அப்படின்னா, இந்த ஏரியா வந்து லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்கே பாறை இருக்குது, எங்கே குழி இருக்குது, எந்த இடத்துல மாட்டோம், இதெல்லாம் தெரியும். நம்ம பாட்டுக்கு வந்து அங்கேருந்து குதிக்கிறேன், ஃபால்ஸ் நல்லா இருக்குன்னு இங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு அங்கே போகிறது. ஏன்னா போகிற வழியில் ஏதாவது ஒரு பாறை இந்த மாதிரி ஊசியாக நீட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல கிழிச்சதுன்னா கூட என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல வந்து என்ன யோசிக்கும்னே தெரியாது, உள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாமல் பயத்தில் என்ன பண்ணுவோன்னா சிலர் வந்து அப்படியே மூழ்கிடுவாங்க. ஈவன் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்லிப்பாகி விழுந்து இந்த லைட்டாக முட்டியில் கீழே ஏதாவது பாறையில் இடிச்சதுன்னா கூட நம்மளால் ஸ்விம் பண்ண முடியாதுங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து வயிற்றில் ஏதாவது கிழிச்சு விட்டுருச்சு அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க தான் குடிச்சிட்டும் தேவையில்லாமல் இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல விழுந்து ஒரு 2 வருஷம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சோகமான செய்தியும் சொன்னாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு அவங்களாம் சும்மா விளையாண்டுருந்தது தான். பாறை மேலே ஏறி அங்கேருந்து விழுந்து கீழே இருந்த பாறையில் வந்து தலையில் அடித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்மளுடைய ஃபேமிலிஸ் யாருமே அப்படி பண்ணாதீங்க. வாங்க, எங்களை மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எங்களை மாதிரி நல்லா ஒரு மெமரிஸை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு போங்க. ஸோ அதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டுக்காரவங்க நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது பார்த்தாங்க அப்படின்னா அப்புறம் அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அதுக்கு தான் இந்த ஒரு லைஃப். நான் அப்படியே குளிச்சுட்டு வரேன். டாட்டா பாய் பாய். இதுக்கு மேலே ரத்தம் வந்துடும். பாய். இப்போ வந்து ஆழத்தில் இறங்குறேன். அதுதான் ஆழம். அவ்வளோதான், இதான் ஆழம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி தாங்க, தேவையில்லாமல் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம். வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். Man.
ஓகேங்க, நம்ம இந்த அழகான இடத்த விட்டு பிரிய மனமின்றி நான் பிரிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு போய் டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கிளம்பணும். மறுபடியும் ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படின்றதுனால நம்ம வந்து போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏங்க இதில் ஏறி போயிடலாமா? வந்துடுவீங்களா? வேண்டாமா? இதிலே போயிடலாமா? அதனால் நம்ம குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா குளிருங்க. நம்ம வந்த வழி அதிலே வந்து இறங்கிருக்கலாம் தான், பரவாயில்ல. குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குளிருது. அப்படியே கொஞ்சம் வேகமாக ஏறி போனோம்னா டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆமாம், இதில் இந்த வழியாக வாங்க. இதில் தான் இறங்குனீங்க. ஆமாம், இதெல்லாமே பாருங்களேன், ஒரு மாதிரி குணா கேவ்ஸ் அப்படின்னு போட்டு இந்த டைட்டில் போட்டுடலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ஏறி வந்துருந்தேன். என்னங்க இது கவியா? இல்லை, ஆமாம், கவி கேவ் அப்படின்னு வச்சுக்கலாம். கவியம் தானே, அவ்வளோதாங்க. நம்ம நீ மேலே ஏறுறதா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்க போகுதுங்க. எந்த வழியோட இறங்கணும்? இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்குள்ளேருந்து நம்ம ஏறி வரணும். போலாமா? யோசிக்கிறீங்களா? இந்த வழியாக தான் இறங்கணும், ஏறணும். ஆமாம், இப்படி தான் ஏறி வந்துருக்குறான், இறங்கி வந்துருக்குறான். இறங்கியிருக்கேன், ஏறுறேன். இப்படி தான் இறங்கியிருக்கேன், இப்போ ஏறுறான். எப்பா சொன்னீங்க. அப்போ அதான் இங்கே தான் நிற்கிறேன், வாங்க. அவரே கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் போகணும். பாறையில் பாரு நம்ம ஹைட்டுக்கு இருக்குதா, இதை தாண்டி தான் இறங்கணும். ஸோ இறங்கின வீடியோ பார்த்துருப்பீங்க, அதனால் ஏறுற வீடியோ வேணான்னு நினைக்கிறேன், ரொம்ப போர் அடிச்சிடும். நம்ம மேலே போயிட்டு என்னங்க குச்சி வேணுமா? மேலே அவ்வளோதான், தூக்கி வைங்க காலை. அதெல்லாம் நம்பிலாம் பிடிக்க வேணாம், இருந்தாலும் வேறுன்றதுனால பிடுங்காது, பிடிச்சிக்கோங்க, பிடுங்காது, பிடிங்க, வேறு தானே. என்னங்க முடிச்சு சரிங்க, ரொம்ப போர் அடிக்கும். கொஞ்சம் மேலே போயிட்டு நான் இன்பிட்வீனில் ஏதாவது இருந்தேன்னா உங்களுக்கு வந்து விளாக் எடுக்கிறேன். இல்லைன்னா மேலே போயிட்டு ஃபைனல் விளாக், அதோட இந்த கவியம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, ஓகேங்க. நான் வந்து அப்புறமா விளாக் எடுக்கிறேன். அவர் வேறு பாருங்கள் எப்படி ஏறிட்டுருக்காரு. ஏங்க ஏறிடுவீங்க தானே? சரி வாங்க. நான் வந்து ஏறுறதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஏறிடுவீங்க, வந்துடுவேன். சரி, அது ஃபைன். லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் அரை மணி நேரத்தில் போகிறீங்க, நான் 2 மணி நேரம்னாலும் வந்துடுவேன். ஏங்க அரை மணி நேரம் எங்கே இருக்குது, 2 மணி நேரம் எங்கே இருக்குது? நான் சொல்கிறேன். சரி வாங்க. அதுக்கப்புறம் பின் வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் பின் வாங்க வச்சிருவேன். அதான் தெரியுமே. என்னை விட நீங்கள் போயிருவீங்களா? பாருங்க எப்படி ஏறுது. சரி, ஓகே. ஒரு 4 காலில் நடந்து வந்துட்டுருக்காருங்க. வரணும், பேலன்ஸ் பண்ணி வரணும். பேலன்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபோனுக்காக இருந்தாலும் லைஃபுக்காக இருந்தாலும். இப்போ வெயில் லைட்டாக வருதுங்க, பார்த்து வாங்க. எப்போ வந்துட்டார் ஒரு வழியாக, பார்த்து. ஸோ வரும்போது இந்த காடு எப்படி இருந்ததுங்க, போகும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி இந்த பக்கம் பள்ளமாக இருக்கனால அந்த பக்கமே லைட்டாக வெளியே வெயில் வந்துருச்சுங்க. இனி போயிட்டு டென்ட்டெல்லாம் பிரிச்சுட்டு வர கிளம்பணும். பாத்திரத்தை கழுவணும். முக்கியமாக பாத்திரத்தை கழுவணும். சப்பாத்தி நல்லா இருந்தால் சாப்பிட்றலாங்க. இல்லை ஓரளவுக்கு வெளியே போயிடலாம். ஏன் சப்பாத்தி சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் கழுவிடலாம்ல.
செம்மையாக இருந்துச்சுங்க நேற்று. சரி, இன்னொரு தக்காளி போட்டு தான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு தக்காளி இருந்தது கவனிக்கல. இன்னொரு தக்காளி, ம் வெங்காயம் கரெக்டு, தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா. பச்சை மிளகா மிஸ் பண்ணிட்டேன். அந்த எண்ணெய் தாங்க மேட்ருங்க. ம் பரவாயில்ல. கொஞ்சம் மேடு ஏறி போகுது. ஆனால் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கு. இறங்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏறும்போது ஈஸி தான். சரி ஓகே. பக்கம் மாறிடணும். ம் கொஞ்சம் மேலே போகலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபால்ஸ்லேருந்து மேலே வந்துட்டோம். நம்ம தங்கியிருந்த டென்ட்டு. ஸோ டென்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். நீ டென்ட்டெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. பார்த்துங்க, அங்கே போய் தள்ளாடிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். டென்ட்டு கட்டினேன், எனக்கு எங்கே கட்டணும்னு தெரியல. சரி ஓகேங்க. இந்த ட்ரிப், இந்த ஸ்டே, இந்த ஃபால்ஸில் குளியல் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இதோட இதை எண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். வேறு ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த vlog இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டேக் பாய். பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.